ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, சொந்த வீடு உங்களுக்கு எப்பொழுது அமையும்? சொந்த வீடு அமைய தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அதற்கு பரிகாரம் என்ன? சொந்த வீடு அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? சொந்த வீடு அமையணும் அப்படின்னாக்கா உங்க ஜாதகத்துல 4ஆம் இடமும் 4ஆம் வீட்டு அதிபதியும் தான் காரணம். நீங்க என்னதான் பெரிய வேலை பார்த்தாலும் சரி, கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் சரி, சொந்த வீடு அமையணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்து தான் உங்களுக்கு சொந்த வீடு அமையும். பொருளாதாரத்துக்கும் நீங்க வேலை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையவே கிடையாது. சொந்த வீடு அமைனாக்கா அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிரக நிலைகள் நல்லபடியா இருக்கணும். சொந்த வீடு அமையணும்னா 4ஆம் இடமும் 4ஆம் வீட்டு அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். மேலும் உங்களோட ஜாதகத்துல 4ஆம் வீட்டு அதிபதியின் தசாபுத்தி அந்தரங்கம் உங்களுக்கு எந்த வயசுல எப்போ வருதோ அப்போ உங்களுக்கு சொந்த வீடு அமையும். மேலும் உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் நல்ல பலமா இருக்குதோ அந்த கிரகத்தோட தசாபுத்தி அந்தரங்கம் உங்களுக்கு எந்த வயசுல வருதோ அப்போ உங்களுக்கு சொந்த வீடு அமையும். உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல புதன் பகவானோ அல்லது குரு பகவானோ நல்ல நிலைமையில் இருந்து புதன் பகவான் அல்லது குரு பகவான் இவங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கம் உங்களுக்கு எந்த வயசுல வருதோ அப்போ சொந்த வீடு அமையும். சொந்த வீடு அமைய தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் 4ஆம் இடமும் 4ஆம் வீட்டு அதிபதியும் பலவீனமான நிலையில் இருந்தாங்கனாக்கா நிச்சயமா உங்களுக்கு சொந்த வீடு அமைய தடையா இருக்கும். அதற்கு பரிகாரம், 4ஆம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம். மேலும் உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் பலவீனமான நிலையில் இருக்குதோ அந்த கிரகம் கூட உங்களுக்கு சொந்த வீடு அமைய தடையா இருக்கும். அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம். மேலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. இந்த 3 பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நிச்சயமா உங்களுக்கு சொந்த வீடு அமையும். சொந்த வீடு அமையணும் அப்படின்னாக்கா உங்க ஜாதகத்துல கிரக நிலையில பொறுத்து தான் உங்களுக்கு சொந்த வீடு அமையும். நன்றி.